என் பேர் மாரிச்சுங்க. எங்கள் அப்பா திருமலைசாமி 40 வருஷமாக பழச்சிருக்காங்க. பழச்செடி நாங்கள் பதனியாக நேரடியாகவும் வியாபாரிகளுக்கு கொடுப்போம். சில சமயங்களில் மழை பெஞ்சதுன்னா கருப்பட்டியாக காய்ச்சுவோம். கருப்பட்டியாக காய்ச்சும் போது மழை காலங்களில் ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. அதை என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது ஒரு ஷெட்டு போடணும்னு நினச்சோம். அதன்படி யார்கிட்டையாவது மனு கொடுக்கலாமான்னு பார்த்து தோட்டக்கலைத்துறையில் மனு கொடுத்தோம். அப்புறம் தோட்டக்கலைத்துறை மூலமாக பழைய மேம்பாட்டு திட்டம் ஒரு ஸ்கீம் இருக்குது. அதில் 120 சதுரடி போட்டிங்கன்னா அவங்களுக்கு மானியம் வந்து 50,000 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. அதன்படி நாங்கள் மனு கொடுத்து இந்த வருஷம் போட்டோம். இந்த அடுப்பு நல்லா அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த திட்டம் எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. ரொம்ப நன்றி. சரியா, நீங்கள் எத்தனை வருஷமாக இது பணிச்சிக்கிட்டு இருக்கீங்க? 40 வருஷமாக பண்ணிக்கிறோம். சரி. இப்போ இந்த செட்டு போட்டதுனால உங்களுக்கு என்ன இதாக இருக்குது? எனக்கு செட்டு போட்டதுனால நாங்கள் உள்ளே வச்சு மழை நேரத்துக்கு காற்று இல்லாத நேரம் காற்று நேரத்துக்குலாம் ரொம்ப சிரமப்பட்டோம். இதுக்கு முன்னாடி எங்கே பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? இதுக்கு முன்னாடி அந்த கிழக்க போட்டிருந்தோம், வெளியே வெட்ட வழி தான் போட்டிருந்தீங்க. சரி. இதில் ஒரு கருப்பட்டி வந்து 1 கிலோ என்ன ரேட்டுக்கு விற்கிறீங்க? கருப்பட்டி நாங்கள் 1 கிலோ 400 ரூபாய்க்கு கொடுப்போம். சரி. இது உங்களுக்கு லாபமாக தருதா? ஆமாம், இது காய்ச்சல் நல்ல லாபம் தான். சரி, எல்லாமே இந்த தொழிலில் இருந்து அதிகமாக இந்த ஊரில் இருக்கிறாங்களா? இந்த ஊரில் தொழில் நிறையா இருந்தாங்க, இப்போ வந்து குறைஞ்சிட்டாங்க. சரி, அதை வந்து இது வந்து இந்த மாதிரி திட்டங்கள் கொடுக்கறதுனால இந்த தொழிலை வந்து பார்க்கறதுக்கு அதிகமாக ஆள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? வாய்ப்பு இருக்குது. சரியா, ரொம்ப நன்றியா. இப்போ என்ன பருவத்தில் இருக்குது இந்த பயணி காய்ச்சது? பருவம்னா எப்படி? கருப்பட்டி ஆக போகுதுண்ணா. இதை எப்படி நீங்கள் இதை கண்டுபிடிப்பீங்க? பருவம் ஆக போகுதுன்னா சொல்லுங்கள் எப்படின்னு. தண்ணி வச்சு கண்டுபிடிச்சிருவோம். தண்ணியில் வச்சு தண்ணியை வச்சு உருட்டி கண்டுபிடிப்போம். உருட்ட வந்துச்சுன்னா அப்போ இது வந்து பருவம் வந்துருச்சுன்னு அர்த்தம். சரி. இதான் பருவம், இப்படி தான் கண்டுபிடிக்கிறதுண்ணா. சரி. இதுக்கு அடுத்து என்ன செய்வீங்க? இப்போ வந்து பயணி இறக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க? சரி. ஓ, சரி. இது வந்து சூடு ஆற்றணுண்ணா. அது பேர் என்ன பேர்? தெலாவுறது. ஓகே. இப்படி ஊற்றினா இதுதான் வந்து கருப்பட்டி ஆகுறதுண்ணே. இதுதான் அந்த அச்சு, நம்ம சிரட்டையை வச்சு பண்ணுறது தான் அச்சு. இது எவ்வளோ நேரம் இருக்கணும் அப்படி? உரையும்ண்ணே. சரி, பார்க்கும்போதே சாப்பிடணும்னு தோணுது பார்த்தீங்களா? இப்போ வந்து ஓட்டை இல்லாததை செய்யக்கூடாதுன்னா, ஓட்டை இருக்கணும்ல? அந்த சிரட்டை வந்து ஓட்டை இருக்கணும் கண்டிப்பாக. இந்த கடைசி அப்படி போட்டால் தான் அந்த கருப்பட்டி ஃபினிஷ் ஆகும்ண்ணா. ஆமாம், அந்த கருப்பட்டி வந்து கடைசி போட்டால் இழச்சி. நீங்கள் சொல்லுங்க. ஆமாம், கருப்பட்டி இப்படி போடணும். போட்டால் போடு கருப்பட்டி. இதுலேருந்து இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஆகணும்ண்ணா. அரை மணி நேரம் ஆகணும். ஆச்சுன்னா நல்லா சூப்பர் கருப்பட்டியாக வந்துடும். சட்டி வைக்கணும், அது நல்லா உணரணும். அரை மணி நேரம் ஆகணும். சரி.